அடிப்படை தேவையில் ஒன்று மருத்துவம். அந்த மருத்துவத்தை தரம் உயர்த்தி தர முடியாது என்றால் அப்ப அது யாருக்கான? பாருங்க, ஒரு படுக்க வசதி எல்லாம் இருக்கிறது, ஒரு இதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறது நாகரிகமா கட்டிருக்கு. இதை விட மோசமா எல்லாம் இருக்கு அரசு, பின்ன வர மாதிரியே இருக்கும். இப்ப ஒதுக்குன நிதிநிலையை பாருங்க, 2021 18,600 கோடி, அப்புறம் அதுக்கப்புறம் 19,000 கோடி, 24 20,000 கோடி, 25 20,500 கோடி. இந்த நிதிநிலை, இந்த பட்ஜெட் பண ஒதுக்கீடு உயர்ந்து தரம் உயர்ந்திருக்காங்கிற கேள்வியை நீங்க அறிவார்ந்த பெருமக்கள் நீங்க எழுப்பி பார்க்கணும். பணம் உயர்ந்து, ஒதுக்குற நிதி உயர்ந்து, தரம் உயர்ந்திருக்கா? அதான் கேள்வி. எல்லா நாடுகள்லயும் அரசு என்றால் மதிப்பிற்குரியதா இருக்கு, தரமா இருக்கு. என் நாட்டுல அரசுன்னா அச்சமா இருக்கு. எப்படி? அரசு போக்குவரத்தா கேவலமா இருக்கும், அரசு தங்கு முடியா ரொம்ப கேவலமா இருக்கும், அரசு பள்ளிக்கூடமா கேவலமா இருக்கும். அது எப்படி? அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், இந்த மருத்துவத்தின் தரத்தை உயர்த்திறேன், உலக நாடுகள் அளவுக்கு உயர்த்திறேன். உடம்பு முடியலன்னா அமெரிக்கா போனாங்க, பிரிட்டன் போனாங்க, சிங்கப்பூர் போனாங்கல்ல, அங்க முடியலன்னா தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிற அளவுக்கு தரத்தை உயர்த்திடணுங்கிறது எங்களுடைய கனவு.